Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல சிம்பிளான ஒரு டிசைனர் பேங்கிள் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதுல கம் தடவிட்டு பிங்க் கலர் த்ரெட் எடுத்துர்க்கேன். அதை அதுல ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை வளையல் ஃபுல்லா சுத்திடுங்க. நான் பிங்க் கலர் த்ரெட் 40 ல இருந்து 45 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு சுத்தி வச்சிருக்கேன். அதை நல்லா இழுத்து டைட்டா வளையல் ஃபுல்லா சுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட வளையல் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது வளையல் ஃபுல்லாக சுற்றியாச்சு. முனையில் கம் தடவிட்டு மீதி நூலை ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நூலோட முனையில் கம் தடவி ஒட்டி விட்டுருங்க. இப்போது இது சாண்டில் கலர் த்ரெட். இதில் எடுத்து வச்சுருக்க கோல்டன் பால்ஸையும் ஒயிட் கலர் பேர்லையும் ஒன்று ஒன்றா கொக்க போகிறேன் மாற்றி. ஃபஸ்ட்டு கோல்டன் பால்ஸ், நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பேர்ல் பால். இந்த மாதிரி மாற்றி சொருகிக்கோங்க. இந்த நூல் 8லேருந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு சுற்றி எடுத்திருக்கேன். அதிகமாக எடுக்காதீங்க. செக் பண்ணிக்கோங்க அளவை வளையல் வச்சு. வளையலில் இது ஒட்ட போகிறோம். ஸோ வளையல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குமோ சைஸ் பார்த்துட்டு இதை சொருகிக்கோங்க. இப்போ வளையல் எடுத்து அதுக்கு நடுவில் சுற்றிரும் கம் தடவிக்கோங்க. தடவியாச்சு. இப்போது நம்ம கோர்த்து வச்சுருக்கிறத எடுத்து நடுவில் வச்சு ஒட்டிடுங்க. இது நான் கோர்த்துட்டு 2 முனையிலையும் முடி போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா அழுத்தி வளையல் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போது கம் தடவிக்கோங்க வளையலில். இது சாண்டில் கலர் நூல் 8லேருந்து 10 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு எடுத்துருக்கேன். அதை ஒட்டிட்டு ஒவ்வொரு பால்ஸ்க்கும் நடுவில் சுற்றிக்கோங்க. ஒரு பால்ஸ் கூட விடாமல் எல்லா பால்ஸ்க்கு நடுவுலையும் இந்த நூலை விடாமல் சுற்றிக்கோங்க டைட்டாக. இதை நம்ம ஒட்டியிருக்க பால் செயின் கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறம் சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வளையல் ஃபுல்லாக சுற்றிட்டேன் நான். அதோட முனையை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கம் நல்லா தடவிட்டு ஒட்டிடுங்க. இப்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு பால்ஸை இது ஒயிட் கலர் ப்ளூ கலர் ஸ்டோன் ட்ராப் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். வளையலோட ஒரு கார்னரில் நம்ம நூல் சுற்றிருக்கிறதுக்கு நடுவில் கம் தடவிக்கோங்க கொஞ்சமாக. இது ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்டோன், அப்புறம் ப்ளூ கலர் ஸ்டோன், ஒயிட் ப்ளூ, இது மாதிரி மாற்றி ஒன்று ஒட்டிக்கோங்க. அதாவது ட்ராப் ஷேப்போட ஷார்ப்பாக இருக்கிறது பால்ஸை மீட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரே சைடில் ஒட்டிக்கோங்க. ப்ளூ கலர் அப்புறம் ஒயிட் கலர் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒட்டிக்கோங்க.
கொஞ்சம் ஒட்டியாச்சு. பேலன்ஸ் இருக்க இடத்துல ஃபுல்லாக கம் தடவிட்டு மறுபடியும் ஒட்டிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு சைட் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அவ்வளோதான். அதை தான் இன்னொன்று அடுத்த சைட் வந்து நான் கொஞ்சம் ஒட்டி வச்சுட்டேன். மறுபடியும் அதே மாதிரி கம் தடவிட்டு இல்லை 3 ஸ்டோன் தான் மாற்றி மாற்றி ஒயிட் ப்ளூன்னு ஒட்டிக்கோங்க. எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு வளையல் ஃபுல்லாக. இப்போ வளையல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெப்பிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.